நீங்கள் இந்த உலகத்தில் நெற்கதிர்களை போரடிக்கும் இயந்திரம் போல் சுழன்று சுழன்று செயல்பட்டீர்கள். நெற்கதிர்களை சுழற்றி நெல்மணிகளையும் வைக்கோலையும் பதரையும் அதிலிருந்து பிரித்தெடுத்து கொடுத்தீர்கள். ஆனால் இன்று உங்கள் போரடிக்கும் பற்கள் பலவீனமடைந்து விட்டது. அது கூர்மையை இழந்து மழுங்கிவிட்டது. எனவே இந்த உலகம் உங்களை உதவாதவர்கள் என்று நிராகரித்து ஒதுக்கிவிட்டது. கவலையோடும் நிராசையோடும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தியை தேவன் அறிவிக்க விரும்புகிறார். நீங்கள் பலவீனமானவர்கள், மழுங்கினவர்கள், சிறியவர்கள், பிரயோஜனமற்றவர்கள் என்றெல்லாம் சொல்லி ஒதுக்கின உங்களை தேவன் இன்று தெரிந்தெடுக்கிறார். ஏசாயா 49:15 படி, போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக உங்களை இன்று உருவாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நெற்கதிர்களை போரடிக்கிற இயந்திரமாக இனி செயல்பட போவதில்லை. தேவனுடைய ராஜ்யத்திற்காக மலைகளை உடைத்து பொடியாக்குகிற இயந்திரமாக்குகிறார். நீங்கள் குன்றுகளை நொறுக்கி பதரை போல் மாற்றுவீர்கள். ஆம், தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராக செயல்படும் சாத்தானின் திட்டங்கள் தான் மலைகள். மக்களை அடிமைப்படுத்தி அவர்கள் மனதில் வளர்ந்துள்ள உலக மயக்கமும் சிற்றின்ப மோகமும் பயங்களும் தான் குன்றுகள். முன்பு தேவ பிள்ளைகள் மலைகளையும் குன்றுகளையும் ஏறி கடந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும். ஆனால் உங்களுக்கு ஏற தேவையில்லை. நீங்கள் அவைகளை நொறுக்கி போட்டு முன்னேறி செல்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவன் கரத்தில் உள்ள சொருபாபேல். உங்களுக்கு முன் பெரிய பர்வதங்களும் சமபூமியாக மாறும் என்று சகரியா 4:7 சொல்லுகிறார். ஒரு கூட்டம் தேவ பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் எளிதாய் நடத்தி வருவீர்கள். முன்னர் மலைகளையும் குன்றுகளையும் தாண்ட முயற்சித்த அநேகர் விழுந்து போனார்கள். பலர் பாதியில் முயற்சியை கைவிட்டார்கள். இனி அது சம்பவிக்க போவதில்லை. நீங்கள் மலைகளையும் குன்றுகளையும் நொறுக்கி போடும் இயந்திரமாக மாறுகிறீர்கள். தேவன் உங்கள் பற்களை கடினமாக்கி அதை பலப்படுத்தி கூர்மைப்படுத்த விரும்புகிறார். மங்கின பலவீனமான உங்கள் பற்களை புதிதாக்க விரும்புகிறார். இப்போது அர்ப்பணித்து ஜெபிப்பீர்களா? தேவனே, என்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான இயந்திரமாக வனைய ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மலைகளையும் குன்றுகளையும் நொறுக்கி போட உருவாக்குவீராக. பலருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பாத்திரமாக மாற்றுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். இதையும் கேளுங்கள். அவர் உங்கள் இரும்பு பற்களை பலமாகவும் புதியதாகவும் கூர்மையாகவும் உருவாக்கும் போது உங்களுக்கு வலி ஏற்படும். சோர்ந்து போகாதிருங்கள். மழுங்கின உங்கள் இரும்பு பற்களை கூர்மையாக்க இரும்பு அறத்தை வைத்துதான் தீட்டுவார். சோதனைகளும் கஷ்டங்களும் பாடுகளும் தான் உங்களை பலப்படுத்தும் கூர்மையாக்கும் இரும்பு அறம். இரும்பு இரும்பை கருக்கும் என்று நீதிமொழிகள் 27:17 பார்க்கிறோம். அதை கொண்டு அவர் உங்களை அவருடைய ராஜ்யத்திற்காக உருவாக்குவார். அவருடைய உருவாக்கும் திட்டத்தை நம்பி அர்ப்பணியுங்கள். சந்தேகப்பட வேண்டாம். எனக்கு வயதாகிவிட்டது, வியாதிப்பட்டு விட்டேன், நான் பலவீனன் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் உலகில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியர் 2:27 பார்க்கிறோம். தாவீதுக்கு கோலியாத்தை ஜெயிக்க பலமும் பட்டயமும் தேவைப்படவில்லை. ஒரு சிறிய கல் தான் தேவைப்பட்டது. தேவன் உங்களை தன் கரத்தில் இப்போது எடுத்திருக்கிறபடியால் இனி நீங்கள் விசேஷித்தவர்கள், அற்புதமானவர்கள். அவர் உங்களுக்கு புதிதாக கொடுத்துள்ள பற்கள் ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையும் இயேசுவின் இரத்தமும் உங்கள் சாட்சியின் வசனமும் தான். இதை வைத்துதான் நீங்கள் சாத்தானுடைய ராஜ்யத்தை அழித்து துவசம் செய்ய போகிறீர்கள். தேவனுடைய ராஜ்யம் உலகத்தின் ராஜ்யங்களை காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போல் ஆக்கும் என்று தானியேல் 2:34-35 பார்க்கிறோம். நீங்கள் தான் அந்த பரலோக ராஜ்யத்தின் போர் ஆயுதம். நீங்கள் தான் சாத்தானின் ராஜ்யத்தை பதர்களாக்கும் இயந்திரம். ஏசாயா 49:15 இன்று தியானியுங்கள். அவர் உங்களை சாத்தானின் திட்டங்களாகிய மலைகளையும் மக்கள் மனதில் வளர்ந்து நிற்கும் குன்றுகளாகிய உலக காவலை, சிற்றின்ப மயகம், பயங்களை தகர்த்து போடும் இயந்திரமாக பயன்படுத்துவார். ஆமேன்.